கேளுங்க. யாரையும் நம்ப மாட்டீங்க, ஆனால் நம்புனா உயிரே கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே உண்டு. ஆனால் கடந்த சில வருட காலமாகவே இடையூறலையும் இன்னலையும் தான் நீங்கள் சந்திச்சுருந்துருக்கிறீங்க. விருச்சகராசி பெண்களை கிட்டையும் கொடுத்து வச்சிருக்கணும் குரு கடாட்சியம் உடையக்கூடிய பெண்கள். அதனால விருச்சகராசி பெண்களை மதிங்க, அவங்களுடைய தன்மையை பாருங்க, அவங்களுடைய அனுகிரகம் என்னங்கிற அவங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணி முறையாக வாழ்ந்து வந்தா குடும்பத்துக்கு பலனாகவும் உங்கள் குடும்பத்தை கல்லு மண்ணு சுமந்தாது காப்பாற்றக்கூடிய சக்தி விருச்சகராசி பெண்களுக்கு தான் நிறையவே இருக்கு. ஆனால் பொதுவாகவே நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க. நம்புனா உயிரையே கொடுக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் நீங்கள் தான். சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, KGF கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேறுகள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும்? 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும்? எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள், மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மையை ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா. உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒன்று கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி அதி தேவதை செவ்வாய். விருச்சக ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாவே இருக்கு. கேட்டை நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். அப்ப புதன் பகவான் ரொம்ப பலமா இருக்கக்கூடிய ஒரு தன்மையும், சனி பகவான், குரு பகவான் 3 நட்சத்திர பாதங்களும் பலமா உள்ள விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள் உங்களுக்கு அமைய வாய்ப்பு நிறையா இருக்கு. நிலபுலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் உங்கள் ராசிக்கு இருக்கு. ஆனால் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு பகவான், சனி பகவான், குரு பகவான் பலமாக இருக்கிறனால
வெளிநாடு வெளி தேசத்துக்குடைய தன்மையோ இல்லை உள்ளூருக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையோ உங்களுக்கு நிறையவே இருக்கு. நிறைய கலைத்துறையில் இருப்பீங்க, காவல்துறையில் இருப்பீங்க, பெரிய பெரிய படிப்புல மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகளில் படிச்சிருக்க வேண்டிய ஜாதகம் இந்த விருச்சிக ராசி தாங்க. கேளுங்க, யாரையும் நம்ப மாட்டீங்க, ஆனால் நம்புனா உயிரே கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே உண்டு. ஆனால் கடந்த சில வருட காலமாகவே இடையூறுலையும் இன்னலையும் தான் நீங்கள் சந்திச்சுருந்துருக்கிறீங்க. படிப்பு இல்லாமல் விரயமாகி தொழிலில் நஷ்டமாகி கஷ்டத்தையும் அனுபவித்த ஒரு ஜாதகம் யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். ஏமாற்றம் நிறையா அடைஞ்சிருப்பீங்க, நிலமாற்றம் தடுமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். காலதாமதமாக ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தில் திருமணங்கள் தடைபடக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ஏன்னா சித்தர் ஜாதகத்தோடைய தன்மையும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேன்மைப்படக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ஜாதகத்தில் இருந்து வந்தாலும் குரு கடாட்சியம், கணவன் மனைவிக்குள்ள சின்ன 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 கருத்து வேறுபாடுகள், பல நஷ்டங்கள், பல கஷ்டத்தையும் அனுபவித்து இப்போதாண்டா ஒரு பெருமையான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் உண்டு. நிறையா பேருக்கு இருதாரத்து தோஷம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. முதல் தாரம் அமையாமல் அதில் ஒரு இடையூள் வந்து மறுதாரத்து மேலே தான் வாழ்க்கை உச்சநலம் அடையக்கூடிய நேரம் உண்டு. ஆனால் இருந்திருந்தாலும் விருச்சிக ராசிக்கு ஒரு முன்னோர் சொத்தோ இல்லை ஒரு மண்ணாலையோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இழப்புகளை தான் சந்திச்சு இருக்கக்கூடிய தருணம் உண்டு. இருந்திருந்தாலும் இந்த வருடம் இந்த மாதம் உங்களுக்கு மேன்மை தான் தரப்போகுது. சொத்து பத்திரக்க வேண்டிய பிரச்சனை ஒழிய போகுது. படித்து பண்புள்ள வேலையில் மேன்மைப்பட்டு உயர் அதிகாரியான ஒரு நேரங்காலங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் கொடுக்கக்கூடிய தருணம் இனி வரும் காலத்தில் தான். விருச்சிக ராசிக்காரங்க நிறைய போலீஸாக கூட வருவீங்க. நம்ம இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்பும் விருச்சிக ராசி பெண்களுக்கு நிறையவே இருக்குது. அரசியல் பிரவேசமும் இருக்குது. லா படிக்கலாம், டாக்டர் ஆகலாம், ஒரு டீச்சர் ஆகலாம். இந்த மாதிரியான ஒரு படிப்பு படிச்சிருந்தா தான் உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும். அடுத்தவங்கள்ட்ட கையை கட்டி வேலை பார்க்குற வேலைலாம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்மளே முதலாளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற சிறு குறு தொழில்களை பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. இருந்திருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு போதும் பட்ட துன்பங்கள், பட்ட இன்னல்கள், இடையல்களுக்கெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனையும் ஆள்படக்கூடிய தருணம் உங்களுக்கு இருந்து விலகிடுச்சு. இனி வரும் காலங்கள் உங்களுக்கு யோகம்தான். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் யார் தெரியுமா? வடபழனி முருகன் கோவில். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரத்தில் 1 கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கி கோயில் கிழக்கு கோபுரம் வாசலில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அவர்கிட்ட வாங்கி கோயில் பிரகாரம் சுற்றிட்டு நிற்கிறவங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுங்க. முருகா, என்னுடைய பிரச்சனை எல்லாம் ஒழியணும், என் கஷ்டம் விலகணும், என் கவலை விலகணும், படித்து வேலை கிடச்சி சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு வேண்டி கொடுத்து வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை சால்வ். நீ அங்கே இங்கேலாம் அலைய வேண்டாம், அது இதுன்னு பண்ண வேண்டாம். இந்த சூட்சமமான சின்ன வழிபாடை விருச்சிக ராசிக்காரங்க பண்ணிங்கன்னாவே உங்கள் சொத்து விரயமாகாது. உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தேவையில்லாத இடையூறுகளோ சட்ட சிக்கல்கள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டு. மகத்தான மாதம் இந்த வருங்காலக்கூடிய ஒரு மாதம். பட்ட துன்பங்கள் எல்லாம் விலகி குரு பகவான் ஜாதகத்தில் உச்ச நிலைமைக்கு போகிறாரு. இந்த வருஷம் உங்களுக்கு யோகமான ஒரு வருஷமும் கூட. பயப்பட வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முருகனை தான் நீங்கள் வழிபடணும். எம்பெருமான முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட அரவணைச்சிக்கிட்டு மேன்மைப்படக்கூடிய தன்மையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடையூறலே வராதியா, இன்னலும் வராது. துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த விருச்சிக ராசி பெண்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு தான். விருச்சிக ராசி பெண்களை கிட்டையும் கொடுத்து வச்சிருக்கணும். குரு கடாட்சியம் உடையக்கூடிய பெண்கள்
அதனால விருச்சிக ராசி பெண்களை மதிங்க, அவங்களுடைய தன்மையை பாருங்க, அவங்களுடைய அனுகிரகம் என்னங்கிற அவங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணி முறையாக வாழ்ந்து வந்தா குடும்பத்துக்கு பலனாகவும், உங்கள் குடும்பத்தை கல்லு மண்ணு சுமந்தாது காப்பாற்றக்கூடிய சக்தி விருச்சிக ராசி பெண்களுக்கு தான் நிறையவே இருக்குது. ஆனால் பொதுவாகவே நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க. நம்புனா உயிரையே கொடுக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் நீங்கள் தான். செவ்வாய்க்கு அதிபதியான முருக கடவுளை முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது மேன்மை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு தான் யோகம். விருச்சிக ராசிக்கார பெண்கள் மேன்மையாக போகிறீங்க. விருச்சிக ராசிக்கார பெண்கள் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.